ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் டைவர்ஜென்ட் திங்கிங். காமனா திங்கிங்னா என்னது? யோசிக்கிறது. ஏதாச்சும் பத்தி நம்ம யோசிப்போம். ஏதாவது பிரச்சனை வந்தா இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசிப்போம். இது எல்லாமே காமனா திங்கிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா? டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பதில் சொல்லாம பலவிதமான பதில். ஒரு சொல்யூஷன்ஸ் குடுக்காம பலவிதமான சொல்யூஷன்ஸ், மெனி டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் ஆன்சர்ஸ்லாம் தர்றது தான் டைவர்ஜென்ட் திங்கிங். ஓகேவா? அந்த மாரி நெறைய வேஸ்ல யோசிச்சு, நெறைய விதத்துல யோசிச்சு நம்ம பதில் குடுக்குறது தான் டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ இது எது கூட ரிலேட் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி. புதுசு புதுசா யோசிப்பாங்க இல்லையா? ஸோ கிரியேட்டிவிட்டி, நம்மளோட இமேஜினேஷன்ஸ் இது எல்லாமே இதுக்கு அடியில தான் வரும். ஸோ அந்த டைவர்ஜென்ட் திங்கிங் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்காம, இன்னும் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பாசிபிலிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்கிறது தான் டைவர்ஜென்ட் திங்கிங்கோட விஷயமே. ஸோ இந்த டைவர்ஜென்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆர்ட், அதாவது ஒரு படம், ஒரு டிராயிங்ஸ் நிறைய வரைவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்ட், அதுக்கப்புறம் ரைட்டிங். ஒரு சில பேர் இந்த கவிதையில எழுதுறாங்க இல்லையா? அது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். ஸோ இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் இனோவேஷன்ஸ், ஏதாவது ஒரு ஒரு சயின்டிஃபிக்கா நிறைய பொருள்லாம் இது பண்றாங்க இல்லையா? ஸோ இனோவேஷன்ஸ் குடுக்குறாங்கல்ல. ஸோ அது அப்புறம் முக்கியமா ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டைவர்ஜென்ட் திங்கிங் நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஒரு பொருள் செங்கல்னு வச்சுப்போமே. இந்த பிரிக்ஸ் எதுக்கெதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். ஒரு சின்னதா நம்ம அத கட் பண்ணி ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்றோம். இன்னொன்னு ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, அந்த டோருக்கு கீழ அந்த இது இருக்காது. ஸோ காத்தடிச்சா சாத்திக்கிட்டே போகும் அப்படின்றதுக்காக அந்த செங்கல் டோர் ஸ்டாப்பா வச்சிருப்பாங்க. இன்னொன்னு யாராச்சும் இப்ப நம்ம தனியா போய்க்கிட்டு இருக்கோம். நம்மள யாராவது அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா, கீழ செங்கல் எடுத்து அடிப்பாங்க இல்லையா? சோ அது அந்த மாதிரி டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்றது. அப்புறம் நம்மளோட கார்டன் டெக்கரேஷன்ஸ்க்கு. அப்புறம் இப்ப சின்ன பிள்ளைங்கலாம் அந்த செங்கலெல்லாம் அத குளிப்பாட்டி போட்டு வச்சு ஒரு சாமி மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அதுலயே சிலை செய்வாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரிக்ஸ் தான், ஒரே ஒரு செங்கல் தான். அது எவ்வளவு நம்ம டிஃபரெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். சோ அதுதான். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். ஓகே, ஒரு கவலையில இருக்கோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரி இந்த கவலையெல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னா, மெடிடேஷன், யோகா, மியூசிக் கேட்கறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் மூவிஸ் பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, வெளியே போய் நடக்கிறது, வாக்கிங், சைக்கிளிங், எதுனாலுமே. ஓகேவா? சோ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கதை எழுதுறோம். ஓகேவா? அது ஒரு மூவிஸா இருக்கட்டும், எதுனாலுமே நம்மளே ஒரு கதை எழுதினாலுமே அந்த கதையோட எண்டிங் பார்த்தோம் அப்படின்னா எப்படினாலும் இருக்கலாம். அது அந்த கதை ஒரு சந்தோஷமா போய் முடியலாம், ஒரு சோகமா போய் முடியலாம். ஐயோ, இன்னும் இப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி, ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற ஒரு எண்டிங்கா இருக்கலாம். அப்புறம் அதுல எண்டிங்கே இல்லாம கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி பல விதமான இருக்கும். சோ இதுதான் என்னன்னா டைவர்ஜென்ட் திங்கிங் இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா? குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு இது மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்றது இல்லாம, அதையுமே தாண்டி என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ்லாம் நம்மளால கொடுக்க முடியுமோ, அப்படி பல விதமா யோசிச்சு நம்ம கொடுக்கறதா டைவர்ஜென்ட் திங்கிங். சோ இதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். நெக்ஸ்ட் வீடியோல வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் டேர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.